ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை தான் என்ன அப்படின்னா 10 அம்ச கோரிக்கைகளை அவங்க பட்டியலிடுறாங்க. இந்த 10 அம்சங்களை என்னன்னு பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டம், அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. காலி பணியிடங்களை உடனே நிரப்புங்க அப்படின்றாங்க. ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், அதாவது ஒரே பணியில் வேலை பார்க்கக்கூடிய 2 பேருக்கு வேறு வேறு ஊதியங்கள் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் களையணும் அப்படின்றாங்க. சரண்டர் விடுப்பு, அதாவது பணியாற்றி ஓய்வு பெறப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த விடுப்பை அவங்க திரும்ப கொடுத்து அதுக்கு பணம் வாங்கிக்கலாம், அது இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சரண்டர் விடுப்பு, பணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உயர்கல்வி படித்தா அவருக்கு ஊக்கத்தொகை இருக்குது, அதெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க, அதெல்லாம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. தலைமை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்காமல் இருக்கீங்க அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் இது பொருந்தும்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஊதியத்திலிருந்து இன்னொரு ஊதியமாக மாறுறப்போ இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அந்த 21 மாத ஊதிய மாற்று நிலுவைத் தொகையை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தொகுப்பூதியம், காலமுறை ஊதியம் அப்படின்ற மாதிரியான இடைக்கால ஊதியத்தில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்க, அவங்களாம் தற்காலிகமாகவே இருக்காங்க, அவங்கள பணி நிரந்தரம் செய்யுங்கன்றாங்க. அதோட 8வதா 2002 2005 வரை பல்வேறு பணிகளில் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டாங்க. அவங்களுடைய பணி வரன்முறைப்படுத்தப்படாமல் இருக்கு, அதை வரன்முறைப்படுத்தி அதுக்கு ஏற்ற ஊதியத்தை இப்போ வழங்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. சாலை பணியாளர்கள் அவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அப்போது அதே காலகட்டத்தில் 41 மாத கால பணியை முறைப்படுத்தி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு ஜிஓ வெளியிட்டது பற்றி அவங்க ஆட்சேபனை தெரிவித்தாங்க. அந்த அரசாணையை ரத்து செய்யணும் அப்படின்னு தான் அவங்களுடைய கோரிக்கை. ஆக மொத்தம் 10 கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்காங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.